என் தங்கமே, இன்று இந்த கருப்பன் அடித்து சொல்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பத்தில் ஒரு விஷயம் நடக்கப் போகின்றது. அது நாளைய விடியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. நாளை ஜூலை மாதத்தினுடைய கடைசி நாள். என் பிள்ளைக்கு கிடைத்திருக்கின்ற இறுதி வாய்ப்பு இது. என் குழந்தையே, நீ நம்பினாலும் நம்ப மறுத்தாலும் இந்த கருப்பன் நான் சொல்வது மட்டும்தான் உண்மை. அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் உண்மைகள் மட்டும்தான் இருக்கின்றது என்று நீ நம்புவது உண்மை என்றால் நிச்சயமாக என்னை தவிர்க்க மாட்டாய். இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எனக்கு எப்பொழுதுமே நீ நன்றி சொல்லி கொண்டிருப்பாய். இந்த அப்பன் எந்த நேரத்திலும் உன் மீது அன்பு கொண்டு உன்னை தேடி வருகின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நான் எடுத்துச் சொல்கின்றேன். என்ன நடக்கின்றது, எதனால் நடக்கின்றது, யாரால் இத்தனை விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தது என்பதனை எல்லாம் உன் கருப்பன் உனக்கு வெளிப்படையாகவே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று உன் அப்பன் உனக்கு தெளிவாக எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றேன். நீ எப்படி வாழ வேண்டும் என்று நான் சொல்லிக் கொடுத்ததை விட எப்படி வாழக்கூடாது என்று உன் அப்பன் உனக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொண்டு அப்பன் சொல்கின்ற விஷயத்தை உன் வாழ்க்கையில் நீ நடைமுறைப்படுத்த வேண்டும். என் பிள்ளையே, நான் உன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். எப்பொழுது உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்ததோ அப்பொழுதுதான் நான் உன் கண்ணிலும் பட்டிருக்கின்றேன். இதுதான் உண்மையும் கூட. உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்தால் தெய்வத்தினுடைய சக்தி உன்னை தேடி தானாக வந்துவிடும். உனக்கு காட்சி கொடுக்க தொடங்கிவிடும். ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு உணர்த்த தொடங்கிவிடும். என்ன நடக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் என்பதனை உனக்கு யார் மூலமாவது சொல்லத் தொடங்கிவிடும். அப்படித்தான் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இந்த கருப்பன் உனக்கு நல்ல வாக்கினை தர தொடங்கிவிட்டேன். உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயத்தை உன் கண் முன்னால் நிகழ்த்தி கொடுக்க இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு என்னவெல்லாம் கஷ்டங்கள் வந்ததோ, என்னவெல்லாம் சோதனைகள் வந்ததோ, அந்த சோதனைகள் எல்லாம் கடந்து சந்தோஷமான சூழ்நிலை உருவாகப் போகின்றது. உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று, உன்னுடைய குடும்பத்தில் கலகத்தை மற்றவர்கள் மூட்டுவதனால் என் நேரமும் சண்டைகளும் சச்சரவுகளுமாக இருப்பது. இரண்டாவது, வீட்டில் மன கஷ்டமும் பண கஷ்டமும் எப்பொழுதுமே சொல்லாமலும் கொள்ளாமலும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது முழுமையாக பண கஷ்டம் என்றும் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் அவ்வளவு மோசமான நிலை இல்லை. இருந்தாலும் ஓரளவிற்கு உனக்கு பணத்தினுடைய தேவை இருக்கின்றது. இப்படி பல விஷயங்கள் உன்னை ஆட்டி படைக்கின்ற நேரத்தில் இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதற்கு இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயம் என்னவென்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும், எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தாலும் அதையெல்லாம் நல்ல மனநிலையோடு நல்ல பக்குவத்தோடு எதிர்கொள்ள தொடங்கி இருக்கின்ற உனக்கு நிச்சயமாக இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகளையும் நல்லபடியாக கடந்து வர முடியும் என்பதுதான் உண்மை. ஆனாலும் இந்த அப்பனினுடைய வாக்கினை கேட்கும் பொழுது இந்த அப்பனின் துணை நமக்கு இருக்கின்றது என்கின்ற நம்பிக்கை உனக்குள் பிறந்து விடுகின்றது. என்னை கண்டவுடன் உனக்குள் ஒரு தைரியம் வந்து விடுகின்றது. இந்த தைரியத்தினால் செய்ய நினைக்கின்ற செயலில் ஏதேனும் தடுமாற்றம் வந்தால் கூட அதை தாண்டி நம்மால் வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் உருவாகி விடுகின்றது. இதைத்தான் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் நீ எதிர்கொண்டு காத்து கொண்டிருந்தாய். அதைத்தான் இந்த கருப்பன் நானும் உன் வாழ்க்கையில் இப்பொழுது சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன். அப்பன் உன்னை காண வரும் பொழுது உனக்குள் தைரியம் பிறக்கிறது. உன்னால் எதையும் சரியாக செய்ய முடிகிறது என்றால் நான் உன்னை தேடி வராமல் இருந்து விடுவேனா? இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்காமல் இருந்து விடுவேனா?
உன்னுடைய தைரியம், இந்த கருப்பனினுடைய அன்பு, அதை ஒரு நாளும் நீ மறந்து விடாதே. நான் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்துகின்ற பொழுது நீ எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் மனதை மட்டும் தளர விட்டு விடாதே. சில சறுக்கல்கள் ஏற்படும், சில தடுமாற்றங்கள் ஏற்படும். ஆனால் இதை எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். இந்த கருப்பனை பார், அப்பனின் கம்பீரத்தை பார். நிச்சயமாக உனக்குள் தானாகவே எல்லா தைரியங்களும் வந்துவிடும். எந்த சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்ததோ அதை இந்த அப்பன் நிச்சயமாக தலைகீழாக மாற்றி காட்டுவேன். நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் உன் முன்னால் நான் உனக்கு எடுத்துச் சொல்வேன். எதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகள் ஏற்பட்டது, எதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் ஏற்பட்டது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு அதையெல்லாம் நான் உனக்கு தீர்த்து கொடுப்பேன். என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்தில் நிச்சயமாக மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கத்தான் போகின்றது. எந்த ஒரு விஷயம் கஷ்டத்தை கொடுத்ததோ, எந்த ஒரு விஷயம் உன்னை வாழ்க்கையில் வேதனைப்படுத்தியதோ அந்த விஷயத்தை நான் உனக்கு முடித்து வைக்கின்றேன். ஒன்று நடக்கும் அல்லது நடக்காது. இதில் ஏதாவது ஒரு முடிவு நமக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும். அந்த முடிவை நான் உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவேற்றி தருகின்றேன். என் பிள்ளையே, கஷ்டகாலம் என்பது என்ன தெரியுமா? நீயாகவே ஏற்றுக்கொள்வது. நீ நினைத்தால்தான் அது கஷ்டகாலம். அதை உன்னால் மாற்ற முடியும். உன்னால் அதனை சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் அதை நீ கஷ்டமாக ஏற்றுக்கொள்ள கூடாது. நம்மால் முடியும், நம்மால் நடத்திவிட முடியும் என்றுதான் அதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எங்கிருந்து வருகின்றது தெரியுமா? உன்னுடைய மனதில் இருந்துதான். நீ ஏற்றுக்கொள்கின்ற விதத்தை பொறுத்துதான் உன்னை சுற்றி எல்லாமும் வருகின்றது. உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்களுக்கு மனது இலகிய மனது. ஆனாலும் ஏதேனும் ஒரு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரும் பொழுது அதை எதிர்கொள்கின்ற பக்குவம் சற்று அருமையாகத்தான் இருக்கின்றது. எல்லோருக்குமே கஷ்டங்கள் பழகிவிட்டது. எந்நாளும் கஷ்டங்களும் சோதனைகளும் என்று இருந்து கொண்டிருக்கும் பொழுது அதிலிருந்து பழகிவிடத்தானே வேண்டும். அதனால்தான் அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக எதிர்கொள்ள தொடங்கி இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, இனிமேல் வரப்போகின்ற அத்தனை நன்மைகளும் அத்தனை சந்தோஷங்களும் இதுநாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு மருந்தாக உனக்கு இருக்கும். இதுநாள் வரையிலும் நீ பட்ட வேதனைகளுக்கெல்லாம் உனக்கு மிகப்பெரிய தீர்வாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு சோதனையின் உச்சத்தை தொடுகின்றதோ அப்பொழுதே அடுத்த நொடியே நீ தெரிந்து கொள்ளலாம் இனி உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகிறது என்று. எப்பொழுதும் போல இல்லாமல் இதன் மேல் நீ நிச்சயமாக சற்று உற்சாகமாக இரு. இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை உற்சாகத்தையும் உனக்கு இந்த கருப்பன் கொடுக்கின்றேன். நான் ஒரு நாளும் உன்னை இந்த வாழ்க்கையில் விட்டுவிட மாட்டேன். உனக்கு கஷ்டங்களும் சோதனைகளும் வரும் பொழுது நான் நிச்சயமாக உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்துவேன். உனக்கு என்ன தர வேண்டும், உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பது இந்த கருப்பன் எனக்கு நன்றாக தெரியும். அதை நான் சரியான நேரத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன். இப்பொழுது போல என் பிள்ளை என்ன தைரியத்தில் இந்த வாக்கினை கேட்கின்றாயோ அதே தைரியத்தோடு இருந்து விட்டால் போதும். நடப்பதை எல்லாம் சரியாக நான் நடத்தி கொடுத்து விடுவேன். கருப்பனின் அன்பு வேண்டும் என்றால் என் பிள்ளை எப்பொழுதுமே உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையையும் தைரியத்தையும் மட்டும் நீ விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நான் இந்த வாழ்க்கையில் உன்னை வழிநடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். எப்பொழுதும் என்னுடைய அன்பு உன்னோடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். என்னை நம்பிய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது எப்பொழுதுமே நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்று போல இந்த கருப்பன் என்றும் உன்னை காண வருகின்றேன். உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை விடுத்து சந்தோஷமான எண்ணங்களோடு உன் இல்லத்தில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. நடத்தி கொடுப்பது இந்த கருப்பன். அதை அனுபவிக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. கிடைக்கின்ற வாய்ப்புகளையும் தருகின்ற சந்தர்ப்பங்களையும் சரியாக பயன்படுத்தி கொள்கின்ற பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே சந்தோஷம்தான் மிஞ்சும் என்பதனை புரிந்து கொள். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள்
என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.